So nice, sir. Thank you. Present media உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா இப்போ கேட்கலாம். Really quick. புரிந்தா நீங்க ஏதாவது questions கேட்கணும்னா நீங்க கேட்கலாம். மேடம் பத்தி பேசுறீங்க. அவங்க கான்ஃபிடன்ட் லெவல்ல இப்போ அவங்க ஏதாவது எலெக்ஷன் போறாங்க கேள்விப்பட்டோம். அவங்க கூட எலெக்ஷன் பண்ணி பாப்பீங்களா இல்ல ரெகுலரைசேஷன் ஏதாவது சர்வே பண்ணுவீங்களா? நீங்க கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, உங்க வைஃபுக்கு ஒரு முக்கியமா இருக்குன்னா நீ கூட தான் இருக்க போறீங்க. அப்புறம் இங்க எதுக்கு ஆதாரம் ஆமா அதை இயக்கிறதுக்கான வாய்ப்புக்காக வேணாம்னு சொல்லிட்டீங்களா? ஏன்னா அது பெரிய துருவங்கள் ரெண்டுமே இயக்கிறது இல்ல, அதுக்கு சம்மந்தம் இல்லை. சங்கமித்ரா வந்து இப்ப எனக்கு என்ன பேக் டு பேக் கமிட்மெண்ட் எல்லாம் இருக்கப்போ இப்ப இருக்கிற பொசிஷன்ல சங்கமித்ரால இருக்குன்னா ஒரு 2 இயர்ஸ் பக்கமா வரும். இப்ப இருக்கிற என்னோட ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா மானிட்டரி வைஸா வந்து ஸ்டார்ட் அட்வைஸ் ஒரு படத்துல 2 வருஷம் மாற்றுவது மேபி அடுத்த 2-3 வருஷத்துல பண்ணலாம். இப்போதைக்கு என்னோட கமிட்மெண்ட்ஸ் 2 வருஷத்துக்கு கரெக்டா இருக்கிறதுனால அதுக்கு இதுக்கு எந்த வித காரணம் கிடையாது. அழகான பெண்கள் சொன்னீங்க. மூக்குத்தியம்மன் டூல வந்து இல்லைங்க, ட்ரெஸ் பத்தி சொன்னாங்க. மூக்குத்தியம்மன்ல நயன்தாரா ஃபுல்லா அம்மன் ட்ரெஸ்ல வந்திருக்காங்க. அது நான் சொல்ல முடியாது இல்லையா? மூக்குத்தியம்மன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சுக்கிட்டு தான் 4 months ஆச்சு. சிஜி வந்து பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 1 year பக்கமா சிஜி விட்டு ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியில லேடி ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நோட்டீஸ் பண்றது அவங்களோட கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ் கம்ஸ் வித் குட் க்ரூமிங், everything, achievement, everything. So first confidence, our confidence level watch பண்ணேன். அதுக்கப்புறம் how well they are looking, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். Because first look is the best impression. So அதான் first. நீங்க நிறைய பேர் காஸ்ட் பண்ணிருக்கீங்க, நிறைய ஹீரோஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, ஹீரோயின்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. சோ அதுக்காக தான் கேக்குறேன். What you specifically look at the hero and heroine? So இது இருக்கவும் நான் எது பார்ப்பேன், ஒரு ஹீரோ ஆகணும், ஒரு ஹீரோயின் ஆகணும், இது எனக்கு முக்கியம் அப்படின்னா what you say? இல்ல, like page 3 மாதிரி சினிமா ஆல்சோ இஸ் a beauty business. Yeah. First வந்து they should look attractive. Attractiveங்கிறது வந்து வெறும் அழகு சார்ந்தது மட்டும் இல்லை. அந்த personality, their performance, their talent and how much they are interested in their work. அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த இது பண்ணுவோம். அப்புறம் as a director நான் முக்கியமா பார்க்கறது என்னோட கேரக்டருக்கு அவங்க கரெக்டா இருப்பாங்க. ஸோ தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் அதான் என்னோட கேரக்டர் ரொம்ப முக்கியமா இருக்கணும். அது ஒன்று அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல், தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த கேட்டகரியில ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் சார். ஆஃப் கோர்ஸ் இண்டஸ்ட்ரியில எல்லாரும் ரொம்ப அழகா இருக்காங்க, எப்படி கேரி ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல்லி. பட் சுந்தர் சி சார் ஐ கேட்ச் பண்ணிருக்காங்க ஒரு ஹீரோ அண்ட் ஹீரோயின். இது இவங்க எல்லாரும் அழகா இருக்காங்க, பட் இவங்க பர்சனாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். The way they carry themselves is really beautiful அப்படினா one hero one heroine. யார சொல்றீங்க? வந்ததுல ஒரு கஷ்டமான அது நிறைய என்னோட இதுல நிறைய பார்த்துருக்கேன். இப்போ நான் வந்து அப்போ பேபி ஸ்டேஜ்ல வந்து ஒர்க் பண்ணும்போது கார்த்திக் சார் இஸ் ஒன் சச் அ குட் லுக்கிங் கை. அவரோட அந்த பர்சனாலிட்டி, அவரோட மூவ்மெண்ட், அவரோட பேசுற விதம், ஸ்டைல், எவ்ரிதிங் கேட்சி. இல்ல உங்களுக்கு தெரியுதா கார்த்திக்? தட்ஸ் மை மூவி. அது ரொம்ப கார்த்திக் சார். தென் முக்கியமா இன்னொருத்தர் சொல்லணும்னா சில பேர் தான் ஆடின காட் வந்து அந்த பவர் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன போட்டாலும் அழகா இருக்கும், என்ன போட்டாலும் ஸ்டைலா இருக்கும். Obviously Raji sir. Of course. It's a great fan. Obviously Raji sir வந்து is fantastic. அவர் வேற zone. அதாவது அவர் ஃபேஷனபிள் திங்கா போடணும் அவசியம் இல்லை, அவர் போடுறது ஃபேஷன் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு பெரிய ரஜி சார் கிஃப்ட். அதுக்கப்புறம் இப்ப ஜெனரேஷன்ல நிறைய பேர் ஐ கேன் நேம். பெண்கள் பேர் சொல்லணும். ஃபர்ஸ்ட் எப்படியா இருந்தா வைஃப் பேர் சொல்லணும், இல்லைன்னா அது நான் பிரச்சனை. ஷீ இஸ் ஒன் வெரி வெல் ட்ரெஸ்ட் லேடி. நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், நீங்க வந்து பேசாம ஒரு பொட்டிக்காரங்களா, பிகாஸ் அமௌண்ட் அவங்களோட செலெக்ஷன், கலர் செலெக்ஷன் அவ்வளோ நல்லா இருக்கும். இன்னொருத்தங்க நான் பழைய முதல்ல ஹீரோயின் ஒருத்தவங்க சொல்லணும்னா ஐ சே ரம்பா. Because Ramba she is not a born beauty, but the way she groomed herself, right from her hairstyle to costume selection, how to carry herself, that is one fantastic thing with Ramba. அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண ஹீரோயின்ல ஐ லைக்
Trisha. Trisha's costume sense because she had the nice physique also. Tall and thin and so good looking. So Trisha is one fantastic. And இப்போ நான் ஒர்க் பண்ற ஹீரோயின்ல சொல்ல போனா Tamanna. Tamanna is on another fantastic heroine with a great dress sense and makeup sense and how to present herself well. And she has become a fashion icon all over India. So list நிறைய சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா முதல்ல வந்து என்னோட ஜெனரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா சலூன்னா வந்து போய் வந்து ஹேர் கட் பண்ணணும் இவ்வளவுதான். அதிகபட்சம் பாத்தீங்கன்னா அங்க எங்களுக்கு கொஞ்சம் பவுடர் பூசி விடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப அதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ வந்து சலூனுங்கிற வார்த்தையோட அர்த்தமே மாறிடுச்சு. அதாவது ஒரு என்ன சொல்றதுன்னா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவலே அதிகம் பண்ற மாதிரி. ஒரு நீங்க நார்மலா வந்து ஒரு டல்லா சைக்கலாஜிக்கலா டவுனா வந்திருப்போம். பட் இங்க நம்மளோட லுக் ஒர்க் அவுட் எல்லாமே அவங்க மாத்தி அந்த கண்ணாடி முன்னாடி நம்ம பார்க்கும்போது நாட் ஒன்லி நம்ம உருவம் சேஞ்ச் ஆயிருக்கிறது மட்டும் இல்ல, நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவலை எதை வேணாலும் அச்சீவ் பண்ணலாங்கிறது வந்து முக்கியமா வருது. ஸோ அந்த டெவலப்மெண்ட் பண்ற விஷயத்துல பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமா ஃபேஸ் 3 பிளேயிங் பிக் பார்ட். நானே சின்ன ஷூட்டிங்லாம் முடிஞ்சு வந்து ஒரு 20 நாள் அவுட்டர்லாம் முடிஞ்சு கண்ணாடி பார்க்கும்போது எனக்கே டவுன் ஆகிடும். அப்புறம் வந்து கிருஷ்ணா டேக்கே என்னை ஒப்படைச்சிட்டேன்னா அப்புறம் சார் சொன்ன மாதிரி டாப் டு டோ. ஸோ அந்த காலம் மாறி போச்சு. வெறும் தலையை மட்டும் கொடுக்குற காலம் போய் நம்ம முழு உடம்பே கொடுத்துட்டு ரைட் ஃப்ரம் மெடிக்யூர்லேருந்து ஸ்பாலேருந்து எவ்ரி திங் பண்ணிட்டு போகும்போது இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் அவுட்டர் லுக், நம்ம இன்னர் கான்ஃபிடன்ஸுக்கும் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ இந்த வே நீங்க ஆரம்பிச்சு வச்ச இந்த பேஸ் 3 மூலமா ஒரு பெரிய மறுமலர்ச்சி வந்து நான் சொல்லுவேன். Thank you so much sir. So சுந்தசி சார்ல இருந்து இங்க வந்து எல்லாருமே சொன்ன ஒரு பேர் வந்து கிருஷ்ணா. So கிருஷ்ணா நீங்க சொல்லுங்க, நீங்க ஒருத்தங்களை பார்க்கும்போது என்ன நோட்டீஸ் பண்ணுவீங்க? இல்ல சார் சொன்ன மாதிரி வந்து இவங்க கண்ணை வந்து பார்ப்போம். ஏன்னா நான் இத்தனை வருஷம் வந்து இண்டஸ்ட்ரியில இருந்து மிரர்ல பார்த்து பேசி நான் கண்ணை பார்த்து பேசுறது அதிகம். ஸோ ஒரு பர்சனை வந்து கண்ணை பார்க்கும்போது என்னன்னா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரியும். நான் ஒரு ஹேர் கட் சஜஸ்ட் பண்ணனா கூட வந்து அது அவங்க இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா வாட் கைண்ட் ஆஃப் பர்சன், பிகாஸ் நான் எனக்கு ஒருத்தரை பார்க்கும்போது 10 ஐடியாஸ் பிச் பண்ண முடியும். பட் நமக்கு என்னன்னா பேசும்போது தான் வந்து எல்லா விஷயமே வந்து ஃபைனலாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இது உங்களுக்கு செட் ஆகும்னு சொல்லுவோம். ஸோ ஹேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒருத்தர் வந்து லைஃப்ல வந்து என்ன வேணா கான் த்ரூ பண்ணி இருக்கலாம், பட் ஒரு ஹேர் கட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க அப்படின்னா they will feel more confidence. ஒரு ஃப்ரெஷ் லுக் வரும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம், நம்ம எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை இந்த ஹேர் கட்டுக்கு கொடுக்குற ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. எவ்வளவு உன்னதமா சொல்றாரு பாருங்க, நல்ல ஒரு கைதறி கொடுத்துருக்காரு. Hair is everything, of course. Thank you so much for the answer. And இன்னைக்கு page 3 அப்படிங்கும்போது definitely transformation-க்கு ரொம்ப பேர் போன ஒரு சலூன் லக்ஸரி சலூன் அப்படின்னு சொல்லலாம். So we started 15 years page 3 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. So page 3 ஓட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க எப்படி பாக்குறீங்க? பிகினிங்ல இருந்து இப்ப இந்த பிரம்மாண்டமான ஒரு growth நீங்க எப்படி பாக்குறீங்க? பியூட்டி இண்டஸ்ட்ரி வந்து கான்ஸ்டன்டா எவால்வ் ஆயிருக்கு. கான்ஸ்டன்டா என்னோட லைஃப்ல நடந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி இன்னைக்கு ஹீரோ கிருஷ்ணா அவரை பத்தி நான் முக்கியமா சொல்லணும். அவர் 12-13 இயர்ஸ் முன்னாடி வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டைலிஸ்டா எனக்கு வந்து அறிமுகமானவர் தான் கிருஷ்ணா. அவரோட வளர்ச்சி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் எனக்கு கிருஷ்ணா பார்க்கும்போது ஒரு படத்துல நடக்கிற ஒரு ட்ராக் ஞாபகத்துக்கு வரும். ஒரு படத்துல வந்து அந்த சந்தானம் அண்ட் கஞ்சா கருப்பு இருப்பாங்க. அந்த சாம்சங் கதவு தட்டுவாரு, சார் நான் எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு சாக்லேட் கொடுப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு கதவு தட்டும்போது, சார் நான் ஒரு பைக் வாங்கிட்டேன்னு கதவு தட்டுவாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா எனக்கு ப்ரொமோஷன் ஆயிடுச்சு, கார் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா நான் ஃபாரின் போறேன் சார், ஃபிளைட் போயிட்டு. நான் கண்ணு முன்னாடி அப்படி பார்த்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு உழைப்பு ஒரு மனிதரை எந்த அளவுக்கு மேல கொண்டு வரணும்ட்டு ஒரு உதாரணம் சொல்லணும்னா கிருஷ்ணா தான் சொல்லுவேன். அதாவது எத்தனையோ பேரோட நமக்கு தெரிஞ்ச ஹீரோக்களை பத்தி எல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஆனா கண்ணுக்கு தெரியாத பல ஹீரோக்கள் வந்து நம்ம கண்ணுமனே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து கிருஷ்ணா. லைஃப்ல வந்து உழைப்பு மட்டும் பத்தாது, சின்சியரான உழைப்பு வேணும். ஆனா கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணுங்கிறது அவரு அதை எடுத்தாரு. ஏதாவது உழைச்சாலும் ரிஸ்க் எடுத்தாலும் கை கொடுக்கறதுக்கு குமரவேல் சார் மாதிரி மீனா மேம் மாதிரி கூட கை கொடுக்கறது, கை இருக்கும் போது தான் மேல வர முடியும். அவரோட உழைப்பு இவங்க எல்லாத்தோட ஆதரவோட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி நான் பாக்குறேன். ஸ்டைலிஸ்டா இருந்தவர் கேஆர்கே ரோட்ல ஒரு இது ஷாப் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அது பெருசா விரிவடைச்சு இன்னொரு பெருசா ஆரம்பிச்சாரு.
இப்போ டி நகர்ல வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காருன்னா வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற அவரோட உழைப்பு. ஐ விஷ் கிருஷ்ணா கூட வந்து பெட்டர் ஆஃப் இல்லாம எந்த வெற்றிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மனிதன் வெற்றிக்கு முன்னாடி வந்து ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க மிஸ்ஸஸ் ஆகட்டும், அப்புறம் புதுசாக ஒரு ஜூனியர் எல்லாம். ஸோ கங்க்ராட்ஸ் எவ்ரிபடி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் பார்க்கும்போது இவரோட வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது. ஸோ கிருஷ்ணா வித் ஊரல் சாரோட நிலையெல்லாம் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து பெரிய ஆளாகணுன்ற வாழ்த்துக்கள். வந்து இந்த குட்டி பையன் வரைக்கும் நீங்க எப்ப வருவீங்கன்னு தான் சார் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஜெனரேஷன் வரைக்கும் நீங்க வந்து பிடிச்சு வச்சிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒண்ணு இருந்தா நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுப்பா தம்பி அப்படின்னு குட்டியா நீங்க செஞ்சா என்ன சொல்லுங்க? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு உள்ளுக்குள்ளயோ வெளியிலயோ ஒண்ணு மட்டும் வேணும் அப்படின்னா அந்த ஒண்ணு என்னது சார்? ஆசைப்பட்டதை பண்ணணும், நல்லா பண்ணணும், சின்சியரா உழைக்கணும். தேங்க்யூ சார். ஏன்னா அவங்க அப்பாவே உதாரணம், நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. So Krishna, how do you feel? Because இன்னைக்கு எல்லாருமே உங்களை பாராட்டுறாங்க, பேர் சொல்றாங்க. It's years of work and dedication இல்லைங்களா? So how do you feel at this moment? உங்களோட வாழ்க்கையில் இந்த பகுதி டிரான்ஸ்ஃபர்மேஷனாக ஒரு பகுதியை நீங்க பார்க்குறீங்க. இது சொல்லணும்னா இது வந்து என்னோட மோஸ்ட் எமோஷனல் டேன்னு நான் சொல்லுவேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும். லைஃப்ல நம்மளால வந்து திரும்பி சம்பாதிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா அது டைம் தான். இதுல குமார் சார் வந்து நான் பெருசா பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, பியூட்டி இண்டஸ்ட்ரி எங்கெங்கேயோ வளர்ந்துருக்கு. ஆனா சென்னையில பாத்தீங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம் நம்ம முன்னாடி இருக்கணும் அப்படின்னா அது குமார் சாரோட இன்புட் தான். இன்னைக்கு நாங்கெல்லாம் கிடையாது, அவர் இல்லைன்னா நாங்கெல்லாம் கிடையாது, டு பி ஆனஸ்ட். ஏன்னா அவங்க தான் அந்த பேஸை வந்து கிரியேட் பண்ணாங்க, அந்த பேஸை வளர்த்தாங்க. நாங்கெல்லாம் வந்து திறமையோட உள்ள வரணும், ஸோ வளர முடிஞ்சது. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது பிக் ரோல். எங்களோட பியூட்டி இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பேசிக் பிளாட்ஃபார்ம் போட்டதே வந்து குமார் சாரும் வீணா மேமும். அவங்க இல்லைன்னா வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நேச்சுரல்ஸோ இல்லை பேஸ்லியோ வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் த ரியல் சூப்பர் ஸ்டார், தே ஆர் த ஒரிஜினல் மாஸ்டர் காப்பி அண்ட் தே ஆர் த ரியல் ராக்கி பாய் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த எசன்ஸ்ல இருந்து வந்தது தான் மற்ற எல்லா பிராண்டும். இங்க இருக்கிற எவ்வளவு பேர் ஸ்டைலிஸ்டா பார்த்தீங்கன்னா 10 வருஷம் முன்னாடி 15 வருஷம் முன்னாடி நேச்சுரல்ஸ் இருந்து தான் வந்திருப்பான். எல்லா பிராண்ட்ல இருக்க அந்த பிரான்ச்சைஸியா இருக்கட்டும், எந்த மோடா இருக்கட்டும், அந்த பேஸ் கிரியேட்டர் இஸ் குமார் சார் அண்ட் வீணா மேம். அது வந்து இல்லைன்னு வந்து யாரும் மறுக்கவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்க பியூட்டி இண்டஸ்ட்ரியில நாங்கள் சார் வந்து காட் கிஃப்டட் தான் நான் சொல்லுவேன். குமார் சார் இல்லைன்னா வந்து இந்த மார்க்கெட் இவ்வளவு பெருசு வளர்ந்துருக்காது. லாஸ்ட் क्वेश्चन, பேஜ் 3 பத்தி ஒரு சில வார்த்தைகள். பேஜ் 3 பத்தி ஏதாவது நீங்க ஷேர் பண்ண நினைக்கிறீங்கன்னா மக்கள் கிட்ட கேமரா பார்த்து நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க ஆல்சோ சே நீங்க ஏதாவது பர்சனலா சர்வீஸ் இருக்கீங்க, எது பெஸ்டா இருக்கு, எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஜ் 33rd சலூன் 13வது சென்னையில நாங்கள் 4000 ஸ்கொயர் ஃபீட் இன் டி நகர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ full-fledged salon with all the luxury brands. இருக்கிற அந்த ஹெட் டு டோ அத்தனை சர்வீஸும் இருக்கு. ப்ளீஸ் கம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கிருஷ்ணா கீழே ஒரு நல்ல டீம் இருக்கு. ஸோ யூ வில் கெட் ஆல் த சர்வீசஸ் பர்ஃபெக்ட்லி. ஸோ ப்ளீஸ் visit us. 5 ஸ்டாரா இருக்கணும் சலூன்னு சொல்லி தான் நாங்கள் அந்த காலத்தில் பேஜ் 3 ஆரம்பித்தோம். வாட் இஸ் 5 ஸ்டார் அபவுட் பேஜ் 3ன்னு சொல்லிட்டு 5 ஸ்டைலிஸ்ட்டை நாங்கள் சொன்னோம். 5 பேரால தான் பேஜ் 3ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லொக்கேஷனு, இன்டீரியர் டெக்கரேஷனு, ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது, பீப்புள், ப்ரொமோஷனு, ஸ்டைலிஸ்ட்டுன்னு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து அந்த இது கொடுத்தா. ஈவன் ஹைஜீன் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப இதுவாக இருந்தாலும் ஹைஜீன் தான் முதல். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா எல்லா இடத்துலையும் கொடுக்கும்போது தான் இந்த ப்ரீமியம் கஸ்டமர் வருவாங்க. அதுக்கான இதுதான் உழைப்பு தான். ரொம்ப நல்லா, ரொம்ப பிரமாதமாக இருக்கேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் ஐ வெரி ஹாப்பி டு see this salon. ஸோ அந்த 2 பார்ட்னர்ஸுக்கும் இந்த வந்து எல்லா ஸ்டைலிஸ்ட்டுக்கும், எல்லா ஸ்மைல் ப்ரொவைடருக்கும், ஷான், லதா எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டு.
அவர் சொன்னாரு கேட்டாரு சொல்லிட்டேன் நான் அதே ஓகே சார். பேஜ் 3 பத்தி ஏதாவது கேள்விகள் இருக்கா? அந்த சலூன் பத்தி பியூட்டி பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அரசியல்ல மேடம் ரொம்ப பிஸியா இருக்காங்க. பாலா சார் உங்களுக்கு தான் சலூன் பத்தி பேஜ் 3 பத்தி ஏதாவது கேட்கலாம். அரசியல்ல ரொம்ப பிஸியான ஷெட்யூல் இருப்பாங்க. இனிமே எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவுல அவங்க அடங்கி வேலை செய்யணும். ஒரு அன்பான கணவனோட அரவணைப்பு. Thank you so much everybody for being here. It presents means a lot to us. So first வந்து நம்ம first impression அப்படிங்கிற கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போதுமே we say first impression is really very important இல்லைங்களா? So ஒருத்தரா சொல்லுங்க, நீங்க ஒருத்தர் பார்த்தோடனே first எதை நோட்டீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. So I think we'll start from sir. So you've been in this industry for more than a decade now, like 15 years மேல நீங்க பண்ணி முடிச்சிட்டு இருக்கீங்க. So அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கல்பார்வையும் வந்து ஆட்டோமேட்டிக்கா டியூன் ஆயிடும். So you've been a person. What do you notice first? மைக் மைக் ஆடை பதினுவாங்க. ஓகே சார், ஆட்டோமேட்டிக் சார், ஆட்டோமேட்டிக் சார், இது ஆட்டோமேட்டிக் சார். எல்லாமே குவைட்டா நீங்க உங்க லவுடா ஸ்பீச் வந்து ஸ்பீக் அப் ஆகும். ஓகே, थैंक यू. So ஆள் பாதி ஆடை பாதினுவாங்க. ஸோ ஹவு வெல் ஹி இஸ் க்ரூம்டுங்கிறது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அவர் யாருக்கு ஒரு பர்சனை தெரியறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எவ்வளோ க்ரூம்டா இருக்காரு, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்காரு அப்படின்னு பார்க்கறது தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். வெல் க்ரூம் பர்சன், ஹாஃப் தி திங் இஸ். thank you sir. So நீங்க சொல்லுங்க, over to you. So நீங்க ஒருத்தங்கள பாக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன நோட்டீஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் கண்ணை நோட்டீஸ் பண்ணுவாரு. கண்ணை நோட்டீஸ் பண்ணுவீங்க. சார் நீங்க தான் சார். ஹீரோஸ்ல என்ன நோட்டீஸ் பண்ணுவீங்க? ஹீரோயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன நோட்டீஸ் பண்ணுவீங்க? ஒரு சின்ன ட்விஸ்ட் in question.